இந்த வீடியோ எதுக்காண்டி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு வீடுகள் வந்து தட்டுப்பாடுன்னு சொல்லலாமே. சரியான 8-11 ராத்திக்குட்டியை நேசரிக்கு கொண்டு விட்டுட்டு இப்போ உடனே எங்களுடைய இந்த சொந்த வீட்டை வந்து நாங்கள் வந்து விற்க போடுவேன். எங்களுக்கு வந்து கவலையாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் வீட்டை வந்து நாங்கள் விற்க போகிறோம்னு சொல்லி முடிவெடுத்துட்டோம். இந்த முடிவை வந்து அவுட்கோல் வேலை, இந்த அவுட்கோல் வேலையெல்லாம் வந்துட்டு நாங்கள் இப்போதான் இங்கே வெளிநாடாக இருந்தாலும் சரி உள்நாடாக இருந்தாலும் சரி வந்துட்டு இந்த மீன் சந்தை இருக்குது, ஸ்கூல் இருக்குது, கடையில் இருக்குது, எல்லா சாமானுமே வந்து பொருள் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து டொய்லெட் வந்து வீட்டில் வந்து குறை சொல்ல போனால் 100க்கு 1 071 465 899 இதுதான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களுக்கு எல்லாத்தையும் மட்டாக்களை கொடுத்துட்டு போகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாகு. நான் ருசியா. ஓகே, எங்க தினம் எங்க நிற்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து வளமே போல வீட்டை நிற்ப எங்களுடைய சொந்த வீட்டை வந்து நிற்கிறேன். அப்போ ஏன் நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்துட்டு நாங்கள் நேற்றிடம் வந்து ஒரு முடிவு ஒன்று எடுத்திருந்தோம் வந்துட்டு. அதாவது என்ன முடிவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ எதுக்காண்டி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு வந்து உறவுக்காண்டி நம்ம அதாவது வந்து ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து வீடுகள் வந்து தட்டுப்பாடுன்னு சொல்லலாமே. நிறைய வீடுகள் வந்து தட்டுப்பாடு. அப்போ நிறைய பேர் வந்து வீடுக்கு வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. அதாவது வந்து கூடுதலாக வந்துட்டு இப்போ வெளியுறவுகளும் தான் உள்ளுறவுகளும் தான் உள்நாட்டில் இருக்கிறவங்க தான். அப்போ எங்களுடைய இந்த வீட்டை வந்து நாங்கள் ஏதாவது வந்து நேற்று எடுத்த முடிவில் வந்துட்டு எங்களுடைய இந்த சொந்த வீட்டை வந்து நாங்கள் வந்து விற்க போகிறோமே நம்ம. அதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீடு அதாவது முதல் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க வந்துட்டு அந்த கக்கோவில் மாமாண்ட கடைக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டை வந்துட்டு எங்களுடைய இந்த வீடு வந்து அப்போ இந்த வீடை வந்து விற்கிறக்காண்டி தான் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். அப்போ வீடு விற்கப்படுறோம்னு சொன்னால் அப்போ வீடு வந்து வாங்கி கொண்டு போகிறாங்களோ இல்லை இந்த வீடியோவில் நாங்கள் போடுறோம் வந்து அதான் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில வந்து எங்களுடைய வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களில் வந்துட்டு இந்த வீடு எங்களுடைய இந்த வீடை வந்து அவ்வளோ காட்டணும் சுற்றி வந்து பாருங்க வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி அப்போ இந்த வீட்டை தான் வந்துட்டு நாங்கள் விற்க போகிறோம்னு சொல்லி ஒரு முடிவு வந்து எடுத்துக்கோங்க நம்ம. அதான் வந்து ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையில வந்து எங்களுக்கு வந்து கவலையாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் என்ன செய்கிற வந்துட்டு கொஞ்சம் சில மனுஷர்களால் வந்துட்டு தான் வந்து இந்த வீடு வந்து நாங்கள் விற்க போகிறோம். உண்மையில வந்துட்டு நல்ல வீடு எப்படின்னு சொன்னால் 17 வருஷமாக வந்துட்டு இந்த வீட்டை வந்து இருந்த நாங்கள். ஆனால் இப்போலேயே எப்படி சொல்கிறது இந்த வீட்டை வந்து வரைக்குள்ளே வந்துட்டு உண்மையில வந்து எனக்கு கவலாமல் இருப்பேன். எப்படி சொன்னால் நான் பேமாவட்ட போய்க்குள்ளே வந்துட்டு அவ்வளோமாரா ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில ஒரு சொந்த வீடு இருக்கைக்குள்ள வந்துட்டு நாங்கள் வாடகைக்கு போயிருக்கிறோம்னு சொன்னால் உண்மையில வந்து யாருக்கு தான் வயிறு பற்றி எரியாதுன்னு அப்படி இருக்கக்குள்ள ரொம்ப கவலையாக தான் இருக்குது. ஆனால் அப்படி இருந்தாலும் பிரச்சனையில் வந்துட்டு இந்த வீட்டை வந்து நாங்கள் விற்க போகிறோம்னு சொல்லி முடிவெடுத்துட்டோம். இந்த முடிவை வந்து நாங்கள் மாற்ற போகிறதே இல்லைன்னு அதான் வந்து அப்போ அம்மா என்ன சொல்ல போறீங்க இந்த வீட்டை பற்றி? அம்மா வந்து உண்மையிலே கவலை அந்த வீடு விற்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ என்ன செய்யற வந்துட்டு கவலை வந்து உண்மையிலே யாருக்குனாலும் கவலை தான் இல்லை விடாதுன்னு சொன்னால் அப்படித்தான் வந்து நாங்கள் இந்த வீட்டை வந்து இருந்து வந்துட்டு சரி ஓகே அப்போ இந்த வீடை தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடை வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னால் மறக்காமல் வந்துட்டு யாராச்சும் எங்கே வெளிநாடாக இருந்தாலும் சரி உள்நாடாக இருந்தாலும் சரி வந்துட்டு இந்த வீடு வேணும்னு சொன்னால் என்னுடைய அந்த வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த வீடு வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் என்ன மாதிரி விலைகள் எது உங்களுக்கு எது மாதிரி பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஒரு விலை அப்படி இருக்கு நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். நம்ம என்னுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னு சொன்னால் நான் வந்து
வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு உங்களுடைய அந்த என்ன மாதிரி விலை எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் வந்துட்டு. அப்ப என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூடியூப்ல கூட வந்துட்டு இருக்குது. அப்படி இருந்து நான் திரும்ப ஒருக்கா சொல்றேன், அதாவது 071-465-0899. திரும்ப சொல்றேன் 071-465-0899. இதுதான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கு வந்து நீங்க கால் பண்ணீங்கன்னு சொன்னா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நாங்க இந்த வீட்டை வந்து காட்டுவோம் நம்ம. அது வந்து இதுதான் முடிவு. இனிமே வந்து வாடகைக்கு வந்து கொடுக்குறேன் ஒன்றுக்கும் நேற்றைய தினம் கூட வந்து சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நேற்றைய தினம் வந்து ஒரு வீடு ஒன்று பார்க்க போனாங்க வந்துட்டு. அப்ப அந்த வீட்டை போய் பார்த்தோன்னு வந்து எனக்கு ஒரு பயத்தோட வந்து நான் வெளியாக வந்துடுறேன் சொன்னா அந்த வீடு எல்லாம் வந்து அப்படியே ஃபுல்லா உடைஞ்சு போய் 3-4 புளிய மரத்துக்கிட்ட நீங்க அந்த வீட்டுல வந்து அப்ப அந்த ஒரு பயத்துல அம்மா கடைக்கு இருந்தாலும் அம்மாவை பார்த்து சொல்லி அம்மா அப்ப நான் சும்மா என்ன மாதிரி ரேட் கூட சும்மா கேட்டு போகணும் அம்மா சொன்னா போட்டேன் போல காட்ட அப்ப ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப ரெண்டே தினம் வந்துட்டு இதுதான் ஒரு வீடியோ பார்க்கப்புறம் உண்மையிலே வந்துட்டு யாராச்சும் வந்து வீடு வேணும்னு சொன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நல்ல வீடு. எங்களோட மாமாக்களை வந்து கேட்டா கூட தெரியும், அந்த சுமன் மாமாக்களை கேட்டா வந்து நான் சொன்னா பக்கத்துல சந்தை இருக்குது, அப்ப பக்கத்துல வந்து மீன் சந்தை இருக்குது, ஸ்கூல் இருக்குது, கடைகள் இருக்குது, எல்லா சாமானுமே வந்து சடார்படி அங்க வாங்கலாம் வந்துட்டு. அப்ப உண்மையில வந்துட்டு நாங்க விற்க போறோம் முடிவு எடுத்து அதை வித்து தான் தீரணும். ஓகே, அப்ப அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல புதுசா பாக்குறீங்க சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது ஒரு எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இப்ப வந்து எங்களுடைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருப்பாங்க வந்துட்டு. அப்ப அவங்களுக்கு கூட வந்துட்டு எங்களுடைய வீடு வந்து தெரியாம இருக்கலாமே. அப்ப இன்றைய வந்துட்டு எங்களுடைய இந்த வீட்டை வந்து நாங்க சுத்தி காட்ட போறோம். உண்மையில வந்து இது வந்து வீடியோ காட்டி வந்து இந்த வீடியோ எடுக்கையில வந்து உண்மையான சம்பவம் வந்து நீங்க சொன்ன நம்புறீங்க. இப்ப நேரத்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சரியாக 8-11 ஆத்திக்குட்டியை நேசரிக்கு கொண்டு விட்டுட்டு இப்போ உடனே வந்து வரவேன். இப்போ அப்பாவு தான் வீடியோ வந்து எடுத்துக்கொண்டிருக்கு. அப்போ நாங்கள் எடுத்த முடிவு வந்து இனி மாறப்போறது இல்லை. இது வந்து வீடியோ கார்டு இல்லை, இது வந்து உண்மைதான். ஆனால் யாராச்சும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு வீடு வேணும்னு சொன்னால் உண்மையில வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் விலையில பேசி வந்து அவங்களுக்கு சொல்லுவோம். வீடியோவில் வந்து நாங்கள் சொல்ல விரும்பல விலையில வந்து சரி ஓகே. அப்போ அப்படி சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் எங்களுடைய வீட்டோட வந்து சுற்றி பார்க்க வீடு வந்து உள்ளுக்குள்ள 2 குசினி மற்றது அவுட்கோல் இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த அவுட்கோல் வேலையெல்லாம் வந்துட்டு நாங்கள் இப்ப வருஷம் செய்து கரடான வரைக்கும் நாங்க இந்த வீடு வேலையெல்லாம் செய்து இந்த ஜன்னல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப எல்லாமே வந்து கிட்டலாம் போட்டு ஆசையா செய்து போட்ட கதை வந்து இந்த கதை அடுத்த வந்து எங்களோட ஃபேமிலி போட்டெல்லாம் வந்து போட்டுருக்கு. அப்ப இந்த அவுட்கோல் வேலை கூட வந்துட்டு இப்ப ஒரு கிட்டெல்லாம் வந்து நாங்க செஞ்சு நாங்க வந்துட்டு அவுட்கோல் வேலை ஃபுல்லா எல்லாம் செஞ்சிருக்கு. இப்ப வீட்டை வந்து உள்ள போய் காட்டலாம் வந்துட்டு. அப்ப நாங்க வந்து வீட்டு திறப்ப வந்துட்டு ஒரு அவசரத்துல வரபடியான வந்து நாங்க வீட்டு திறப்ப வந்து கொன்றா அப்படின்னு சொன்னா ஆத்திக்குட்டிக்கிட்ட வந்து நேசல் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் உண்டு. அப்ப அதனால வந்து நாங்க கொன்றா போயிட்டு அப்ப இப்படி வந்து இப்ப நாங்க சுத்தி பார்ப்போம். எங்க வீட்டை வந்து கொஞ்சம் இதுக்குள்ள சுவாமியர் ஒன்று இருக்கு, அடுத்த சின்ன ஒன்று இருக்கு, அடுத்த ஒரு கிச்சன் இருக்குண்ணே, அடுத்த பெரிய கோலம் இருக்குண்ணே. அப்படியே வாங்க சுத்தி வாங்க. ஓகே, அப்படி பார்க்கல வந்துட்டு அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொல்ல அதாவது வந்து பாத்ரூம் அடுத்து கிணத்தடி எல்லாம் வந்து இருக்குது. நிலமெல்லாம் கான்கிரீட் போட்டது சுத்து மாதிரி ஃபுல்லா வீடு வந்து சுத்து மாதிரி வந்துட்டு. அப்ப இந்த இப்ப நாங்க வந்து இங்க இருக்கா வழியால வந்துட்டு தான் இப்படி ஊத்தையெல்லாம் இருக்கு. நம்ம பெரிய தொட்டி 2 தொட்டி இருக்குது. இதுல உடுப்பு துவைக்கலாம், இதெல்லாம். இப்ப நாங்க புழக்கம் இல்லாதபடி அந்த கஞ்சல் எல்லாம் கொட்டி இருக்கேன். மோட்டார் பைப் தண்ணி இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது. அப்படியே வாங்க அப்படி பழத்துட்டு வெட்ட காஞ்சது பழத்துட்டு இருந்த ஒன்று வந்துச்சு. சரி ஓகே. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையில வந்துட்டு மெயினான பொருள் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து டாய்லெட் வந்து முக்கியமான பொருள் வந்து டாய்லெட்ல எங்கயாவது 3 ஃபீட் ஒன்று காலாதிகாலமா பாவிக்கலாம். எவ்வளவு வருஷம் வந்து நீங்க இருக்கலாம் வந்துட்டு அப்படிதான் வந்து இந்த டாய்லெட் பெட் இருக்கு. அடுத்து வந்து அப்படியே இந்த விளக்கத்தை அப்பா தானே கட்டினாங்க. இதை 3 பிரிவால கட்டிக்கிறீங்க, அதுக்கு விளக்கம் கொடுங்க. அதுக்கு என்ன விளக்கம்? இப்படி 3 பிரிவா காட்டினதுக்கு என்ன விளக்கம்? அப்ப விளங்கல. இப்படி இந்த டொய்லெட்டுக்கல்லோ 3ஆல காட்டிக்கிறாங்க, 1 2 3 அதுக்கு என்ன விளக்கம்?
ஏன் அப்படி கட்டினது அப்படி துன்பமாக நீளமாக கட்டுறதுக்கு அப்படி தான் கட்டணும் வெடிக்கா பட்டமா வந்து கட்டுறது இல்ல அப்ப ஒருக்க சொன்னாங்களே ஒன்றுக்குள்ள தண்ணி நிக்கும் அதான் ஒன்றுக்கா தண்ணி இல்ல இல்ல அப்படித்தான் ஒன்றுக்கா தண்ணி நிற்கும் ஒன்றுக்கா சக்கை நிற்கும் அது அதுக்காகத்தான் உண்மையிலே அது வந்து சிலர் வந்து ஒரே வட்டக்குழியா கட்டுவாங்க அது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வைப்பாங்க ஆனால் இது வந்து வருஷம் முறை கொண்டு வந்து இல்லை இவ்வளோ காலத்துக்கும் பாவிக்கலாம் அதுக்காக தான் அந்த 3 ஃபீட் கட்டி இருக்கிறாங்க ஓகே அப்போ அது சொன்னால் இதான் வந்துட்டு அந்த பின் வேலி வந்துட்டு அங்கே பெரியமான வீடு இருக்குது அப்படியே வந்து வாங்க பார்க்கணும் இதான் அந்த வீடு புதுசாக வரங்களுக்கு மாங்காண்டு ரூபாய் கொண்டு இது வந்து சின்னதை சின்னதை கரண்ட் வசதி இருக்குது இது வந்து தெரியாத கரண்ட் எல்லாமே இருக்குது இப்போ நாங்கள் இங்கே இல்லாத வழியால் வந்துட்டு இனி டைம் வந்துட்டு இங்கே லைட் போட்டோடையாக இருக்கு லைட் வந்து நிப்பாட்டுறது இல்லைன்னு சொன்னால் முன்னுக்கு ஒரு லைட் வந்து தேவையோடையால் வந்துட்டு லைட்டு வந்து போட்டுருக்கோம் வந்துட்டு இந்த மாங்காண்டு நிறைய வளர்ந்துருக்கு எந்த முறை அப்போ அடுத்து வந்து நீங்கள் அப்போ சொன்னால் இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்து கடையில் இருக்கலாம்னு சொன்னால் இந்த மரத்துக்குள்ள இருக்கலாமே நல்ல நிழல் இந்த கேமரா அப்படி நல்ல நிழலாக இருக்கும் அப்படி இருந்தாங்க கொஞ்சம் அது மல்லி இந்த வழி பாருங்க 2 நாள் மழைக்கு கூட்டுக்குள்ள இந்த கொய்யா நிற்குது நாத்திக்குட்டி ஆசையாக வச்ச கொய்யா மரம் அதுவும் வளர்ந்துட்டு தானே அதுக்கு வந்து பெரிய மல்லிகை மரம் வந்து நிற்கிது ஓகே இப்போ பார்த்தீங்க சொன்னால் இப்போ இதுதான் வந்துட்டு அப்படி எங்கள் வீடு வந்து அப்படியே வாங்க அப்போ முன்னுக்கும் மதெல்லாம் சொல்லணும் மதை போட்டு இதெல்லாம் வந்துட்டு இந்த வளைவெல்லாம் வந்துட்டு அப்பா தான் வந்து செஞ்சேன் நம்ம பார்த்தீங்கன்னா உண்மையில வீட்டில் வந்து குறை சொல்ல போனால் 100க்கு 1 கூட இல்லைன்னு சொல்லாமே அப்படிதான் சொன்னா இப்போ நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க வந்துட்டு நான் மாமாக்களை வந்து விசாரிச்சு பார்த்தா கூட தெரியும் அதில் வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த வீடு வந்து நாங்கள் கொடுக்கப்படும் வீடுன்னு சொன்னால் அப்படி விடாது இந்த பெயிண்டிங் கூட வந்து நாங்கள் இப்போ ஒரு கிட்டெல்லாம் வந்து செஞ்சோம் அந்த கேரளா ஒரு வருஷத்துக்கு முதல்ல இந்த அவுட் கோல் வேலை இந்த பெயிண்ட் அடுத்த வந்து நிலத்துக்கெல்லாம் அடுத்து இந்த கதவுண்ட வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோத்துக்கு நம்ம செஞ்சோம் 85,000 செஞ்ச கதை வந்து கதவுன்னு சொன்னால் அப்படி கதை பாக்ஸ் வர கதை வந்துட்டு அப்போ இப்படி இருக்கு வந்துட்டு அப்போ நாங்கள் இந்த வேலையெல்லாம் வந்து செய்ய தேவை அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டிசைன் வச்சு இந்த கல் வச்சு நம்ம அப்போ எல்லாம் செய்ய நம்ம வந்துட்டு அப்போ நாங்கள் லேட்டேஜ் நம்ம அந்த எடுத்து நாங்கள் வந்துட்டு முடிவு வந்துட்டு இந்த வீடை வந்து கொடுக்க போகிறோம்னு சொல்லி வந்து அப்போ இந்த வீடு வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் உண்மையிலே வந்துட்டு யாராக்கு அதாவது எங்களுடைய வீடியோ பார்க்க உறவுகளுக்கு வந்துட்டு இந்த வீடு வேணும்னு சொன்னீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்க அது வந்து உள்நாடாக இருந்தாலும் சரி தான் வெளிநாடாக இருந்தாலும் சரி தான் யார் இருந்தாலும் உங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க சொன்னால் ஆனால் உண்மையிலேயே இப்போ விலையும் வந்து நாங்கள் பார்த்து பெறாமல் கொடுப்போம் நாங்களும் இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்று வரைக்கும் அப்போ அதால் எல்லாருக்கும் எல்லாம் விளாங்க அப்படி வந்து எங்களோட மனசு வந்து தெரியும் உண்மையில வந்து இறக்கமான மனசு அதாவது இல்லை எங்களுக்கு இல்லாட்டி மட்டாக்களை கொடுத்துட்டு போகிறாங்க நாங்கள் நம்ம அப்போ அப்படி இருக்கக்குள்ள வந்துட்டு அப்போ இதுதான் வந்து வீடு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க வந்துட்டு உண்மையில நாங்கள் வீட்டுக்குள்ளே நம்ம வந்து காட்டியிருப்போம் வந்துட்டு அதான் வந்து அந்த வீட்டுக்குள்ளே காட்டுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு 15 நாளைக்கு ஒரு போட்ட வீடியோ வந்துட்டு பாருங்க அந்த வந்து போட்டுருந்தாங்க வந்து வீடியோ வந்து அப்போ எங்களுடைய யூடியூப் சேனலுக்குள்ளே வந்துட்டு எங்களுடைய வீடு பெட்டி ஃபுல்லாக வந்து இருக்குது அதை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட ஓகேயா இருக்கும் அதை வந்து அப்படி இல்லை பார்த்தீங்க வீடு யாராச்சும் காட்டுங்கன்னு சொல்லி யாராச்சும் கமெண்ட் பண்ணால் கூட நம்ம அந்த வீடை ஃபுல்லாக வந்து காட்டுறதுக்கு ரெடி தானே ஓகே அப்போ அப்படி சொல்லிக்கோன்னா இப்போ டைம் ஆகி கொண்டு இனி வந்து மாமாட்ட வந்து போட்டு மாமாட்ட சுமன் மாமாட்ட போனையும் வந்து கொடுத்துட்டு மீனும் வந்து வாங்கி கொண்டு போகணும் வந்துட்டு அப்போ உண்மையில வந்து இந்த காணொலி வந்து எங்களுடைய வீடியோ பார்க்க உறவுக்காண்டி தான் அதை விட வந்து இப்போத்த இடங்கள்ல வந்துட்டு இந்த வீடு வேணும்னு சொன்னால் சரியான கஷ்டம் என்ன ஒரு காணி வீடுல நாங்கள் இருக்கிற வாடகை வீட்டுக்கிட்ட எல்லாம் ஒரு பரப்பு காணி 30 லட்சம் 40 லட்சம் போகுது அது ரோட் சைட்னா 40 லட்சம் அப்படி சரியான விலையா இருக்கு இல்ல 40 லட்சமோ 50 லட்சமோ எப்படி சொன்னாலும் வந்துட்டு இந்த காணி வீடெல்லாம் வந்து குறை வேணுமா இல்லைன்னு தான் சொல்றேன் சொன்னா அப்படித்தான் நாங்கள் வந்து தேடி பார்த்து வந்துட்டு அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையில வந்துட்டு இந்த வீடியோ வந்து நாங்க போட்டாலும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நிறைய கேள்விகள் வந்து வருவாங்க கமெண்ட்ல வந்துச்சு அப்ப நீங்க என்னத்துக்காண்டி வந்து இந்த வீடெல்லாம் வந்து கொடுக்குறீங்க
கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்பீங்க வந்துட்டு அதான் வந்து தெரியும் வந்துட்டு தம்பியாக்கண்ட ஸ்கூல் எல்லாம் வந்துட்டு இப்போ இங்கே சந்தாதோட பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு தம்பி படிக்கிறேன் அடுத்து வந்து புட்டலையில் படிக்கிறேன் வந்துட்டு அப்போ எனக்கு வந்து லைசன்ஸ் பிரச்சனை ஒன்று இருக்குது அப்போ அதனால் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் அதை விட வந்துட்டு உண்மையிலே வந்து நாங்களும் வந்து இந்த வீட்டை வந்து 14 வருஷமாக வந்துட்டு இருந்த நாங்கள் ஆனால் இப்போ கூட வந்துட்டு இருக்கிறோம்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து நாங்கள் விற்க போகிறோம்னு ஒரு முடிவெடுத்துட்டோம் அப்போ இது வந்து நாங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் வந்து தீரணிமே அப்படில வந்து அதான் சொல்லுவாங்க ஒரு வாகனமோ சரி ஒரு வீடோ சரி விற்க போறோம்னு சொல்லி அவுட் ஆக்கினா அது கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அது பாவம் தானே எப்படி சொன்னா இப்போ என்னோட எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒரு ஆள் வந்துட்டு பைக் ஒன்று வச்சிருந்தார் வந்துட்டு அப்போ அவர் சொல்லியிருந்தார் வந்துட்டு விற்க போறேன்னு சொல்லி அதுக்கு அந்த பைக்குன்னு சொன்னா சரியான ஆசை வந்துட்டு அப்போ விற்க போறேன்னு சொன்னார் அப்போ திருப்பி ஒரு 2-3 பேர் வந்து கொடுக்காம போக வந்துட்டு இடையில கிளிநொச்சி கிட்ட போக பைக்கை வந்து அடிவச்சு ஆக்சிடென்ட் அப்படி வந்து அதான் நம்ம கொடுக்க போகணும்னு சொன்னால் அதை முடிவெடுத்துட்டோம்னு சொன்னால் அதை செய்து நம்ம வந்து தீர்வோம் அப்போ உண்மையில் வந்து திரும்ப வந்து பார்த்துட்டு வந்துட்டு அழகான ஒரு வீடு வந்துட்டு அழகான மனை வந்து அப்போ இந்த மனை வந்து யார் யாருக்கு பிடிக்குதோ வந்து தெரியலை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கு நாங்கள் இப்படி காட்டைக்குள்ளே வந்துட்டு சிம்பிளாக இருக்கும் நீங்கள் நேராக வந்து பார்க்கக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு வந்து கண்ணுக்கு ஒரு கவர்ச்சியாக இருக்குது நம்ம அப்போ அப்படி சொல்லுங்க நீங்கள் சொல்ல போறீங்களோ இல்லை சொல்லி எதிரும் நீங்கள் உண்மையாக வந்துட்டு கலைக்கு சத்தியம் சொன்னால் நம்ம நிறையா காலையில் வந்து ஒரு டீ மட்டும் தான் குடிச்சிட்டு வந்து இது வரைக்குமே இந்த வயிற்றுக்கு வந்து சாப்பாடுலேன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இப்படியான இந்த வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணணும்னா இப்போ ஆதிக்குடி இறக்கி போட்டு இப்போ அப்பான வேலை டைம் கூட வந்துட்டு லேட் ஆகி கொண்டு அப்போ இப்படி சொல்லிக்கொண்டு அப்போ இந்த வீடியோ நாங்கள் முடிக்கிறதுக்கு முன்னால் அப்போ இந்த வீட்டை பற்றி கொஞ்சம் அப்பா டைம் வந்து நாங்கள் கேட்டுட்டு வந்து இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ளுங்க நம்ம அப்பா ஒரு நிமிஷம் நான் கேட்பேன் அப்பா வந்து நிறைய நாள் வீடியோவில் காட்டி அப்போ அப்பா வந்து இப்படி சில ஐஃபோன் அப்போ ஒரு நிமிஷம் அப்பா வந்து கழிச்சு போட்டு நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ளும் அப்போ நான் திரும்ப சொல்கிறேன் வந்துட்டு இந்த வீடு யாருக்காவது வேணுமென்று சொன்னால் உண்மையிலேயே வந்துட்டு எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க நாங்கள் அதுக்கேற்ற விலைகளை வந்து உங்களோட கதை பண்ணுங்க உண்மையில வந்து இது வந்து வீடியோ காண்டி இல்லை இது வந்து உண்மைக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ இப்போ காலையில் வந்து தொடக்கிறோம்னு சொன்னால் கூட வந்து விளங்கி இருக்குமே சரி ஓகே அப்போ நாங்கள் அப்பாட வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து கழிச்சு போட்டு இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ளும் இப்போ அப்பாவுக்கும் வந்து வேலைக்கு டைம் ஆகுது நான் இப்போ உண்மையிலே சின்னவனுக்கும் வந்து வீடு விற்கிறதுல வந்து பரிபூர்ண சம்மதம் ஏற்கனவே சின்னவன் தான் எனக்கு வந்து நேற்று முன்னா கூட சொல்லி கொண்டு இருந்தது நாங்கள் வந்து இந்த வீடு வந்து வாடகைக்கும் வந்து விட்டு இருந்தாங்களே நான் குடும்பம்னு சொல்ல வீடியோ பதிவு செஞ்சிருந்தாங்க அப்போ அது சம்பந்தமாக யாரும் வரவும் இல்லை இல்ல 2 பேரும் கொடுக்க விருப்பம் இல்லை வாடகை கொடுக்க பெருசா விருப்பம் இல்லை அப்ப இப்போ ஒரு முடிவு எடுத்துக்கிறோம் உண்மையிலேயே இது உண்மை கதை யாரும் நினைப்பாங்களோ அது வீடியோ காண்டி தான் எங்களை போடுதுன்னு சொல்லி அப்படி எதுவுமே இல்லை உண்மையாக நாங்கள் விற்கத்தான் போகிறோம் இது வந்து எங்களோட குடும்பத்துக்கு பரிபூர்ண சம்மதம் இல்லை அதால தான் நாங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பதிவு செய்கிறோம் யாராவது வீடு வேணும்னு சொன்னால் மறுபடியும் சொல்கிறோம் இதில் வந்து வீடியோவில் நாங்கள் வந்து விலை எதுவுமே சொல்ல விரும்பலை வாங்குற ஆக்கள் வந்து எங்களோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்குரிய அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் அது வந்து வேலை பார்க்குறீங்க அது சரி ஒரு மாதம் வீட்டுக்கு இருந்தீங்களா ஆனால் வேலை வந்தால் சிங்கம் தானே சரியான வெயில் இனி வந்து பங்குனி பிறந்தாலே சரியான வெயில் பாவம் உண்மையிலே நாங்கள் மழை வந்தாலும் பேசுறோம் வெயில் வந்தாலும் பேசுறோம் குளிர் வந்தாலும் பேசுறோம் சொல்ல போன எதையுமே சகிக்கலாம் தானே சரி 3 நாள் பெய்த மழைக்குள்ள திருப்ப தடிமன் வந்து தொண்டி எல்லாம் அடைச்சிட்டாங்களுக்கு சரி அப்போ சந்தோஷம் உண்மையிலேயே மறுபடியும் நான் சொல்லிக்கொள்கிறேன் இதுதான் உண்மை கதை உண்மை சம்பவம் வீடு விற்பனை கண்டது உண்மை யாராவது வேணுமென்று சொன்னால் அதோட வாட்ஸ்அப் நம்பர்லாம் தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக அதுக்குரிய அமௌண்டெல்லாம் நாங்கள் சொல்லி என்னென்னு சொல்லி கதைப்போம் சரி அப்போ இதோட எங்களை வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்